நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைமுறைகள் தேவனோடு என்ற கருத்தை மையமாக கொண்டு கருங்கல் சூசேபுரம் தேவனின் வாசஸ்தலம் ஊழியங்கள் மூலமாக ஆவிக்குரிய ஆழமான சத்தியம் நிறைந்த பாடல்களை GTC உலகன்வலை கருங்கல் என்ற யூடியூப் சேனலில் மூலம் பாடி உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஆயிரம் பாடல்களை என்ற பாடலை பாடாத எந்த ஆவிக்குரிய சபையும் உலகில் இல்லை எனலாம். டாக்டர் தயானந்தன் என்ற நபரே இந்த பாடலை எழுதினார். தங்கராஜ் என்பவர் இந்த பாடலுக்கு இசையை தந்தார். திருமதி வசதா என்பவர் இசைத்தட்டில் இந்த பாடலை பாடினார். 3/11/1970 அன்று பிரயாணத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டு பின் சுகம் பெற்று இன்னும் பல பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார். நாமும் இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா?